அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதற்கு அடுத்தபடியாக மெயின்ஸ் இருக்க போது. ஸோ நீங்கள் 2 ப்ரிலிம்ஸ் நல்லபடியாக பண்ணியிருக்கும் பட்சத்தில் உங்களுடைய மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை இப்போ இருந்தே ஷேர் பண்ணலாம். ஸோ குரூப் 2க்கான டெஸ்ட் ஷெடியூலை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். ஸோ குரூப் 2 அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு இது டிஸ்கிரிப்டிவ் டைப். நம்ம எவ்வளோக்குள்ள ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியாக நம்ம வெற்றியை பெற முடியும். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா பென் ப்ராக்டிஸ் எவாலுவேட் நவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 28க்கு மேற்பட்ட தேர்வுகள் இது இருக்க போது. இதற்கான இலவச அறிமுக வகுப்பு நம்ம அகாடமியில் வரக்கூடிய அக்டோபர் 5ஆம் தேதி நமக்கு காலையில் நம்ம அகாடமி உலகத்தில் 7 பிரான்ச்லையுமே உங்களுக்கு ஆஃப்லைன் நடக்க போது. சுரேஷ் பாடசாலை வழியாக நீங்கள் ஆன்லைனில் இதை எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒட்டுமொத்தமாக 28 டெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் எடுத்து நம்ம யூனிட் 5 கான்ஸ்டியூஷன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதனுடைய வெயிட்டேஜ் 60 மார்க். இதனுடைய வெயிட்டேஜ் இதுலேருந்து 4 செக்ஷன் வைஸாக 4 டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அடுத்து யூனிட் 3 பொறுத்த மட்டும் நமக்கு சோஷியல் இஷ்யூ மொத்தம் 50 மார்க் இதில் இதனுடைய வெயிட்டேஜ். ஸோ இதுக்கு 3 செக்ஷன் வைஸ் டெஸ்ட் இருக்க போது. அடுத்து யூனிட் 1 பொறுத்த மட்டும் நமக்கு பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதில் 40 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 40 மார்க் வெயிட்டேஜ். இதுலேருந்து 3 செக்ஷன் வைஸ் டெஸ்ட் இருக்க போது. அடுத்து இந்தியன் எக்கனாமி பார்த்தீங்கன்னா 40 மார்க் இதனுடைய வெயிட்டேஜ், 3 செக்ஷன் வைஸ் டெஸ்ட் வைக்க போகிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா என்விரான்மெண்டல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் 40 மார்க் என்னோட வெயிட்டேஜ், இல்லை 3 செக்ஷன் வைஸ் டெஸ்ட் இருக்க போது. தமிழ் சொசைட்டியை பொறுத்த மட்டும் 30 மார்க் வெயிட்டேஜ், 3 செக்ஷன் வைஸ் டெஸ்ட் இருக்க போது. சயின்ஸ் இன்டெக்கை பொறுத்த மட்டும் 40 மார்க் வெயிட்டேஜ், 3 செக்ஷன் வைஸ் டெஸ்ட் இருக்க போது. சரிங்களா? ஸோ என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே செக்ஷனல் வைஸாக, இப்போ பாலிட்டி எடுத்துகிட்டிங்கன்னா 4 செக்ஷனாக படிக்க போகிறீங்க, சோஷியல் இஷ்யூ 3 செக்ஷனாக, இந்த மாதிரி செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டாக போயிட்டு இருக்க போது. அதுக்கப்புறம் அகைன் என்ன பண்ண போகிறாங்கன்னா கம்பைன் டெஸ்ட். கம்பைன் டெஸ்ட்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 யூனிட்டை கம்பைன் பண்ணி ஒரு டெஸ்ட் நடத்த போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 யூனிட்டையுமே கம்பைன் பண்ணி ஒரு டெஸ்ட் நடத்த போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 யூனிட்டை கம்பைன் பண்ணி ஒரு டெஸ்ட் நடத்த போகிறாங்க. அதுக்கப்புறம் அகைன் ஃபுல் டெஸ்ட் ஒரு 2 அப்படிங்கிற மாதிரி இந்த டெஸ்ட் பிளான் கொடுத்துருக்குறாங்க. இது போக கட்டாய தமிழுக்கு ஒரு டெஸ்ட். சரிங்களா? அப்போ ஒட்டுமொத்தமாக செக்ஷன் வைஸாக ஒரு 22 டெஸ்ட்டு, அடுத்து நமக்கு ஒரு 3 கம்பைன் டெஸ்ட்டு, 2 ஃபுல் டெஸ்ட்டு, ஒரு கட்டாய தமிழுக்கான ஒரு டெஸ்ட், மொத்தம் 28 டெஸ்ட் இருக்க போகுது. டியூனப் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே உங்களுக்கு உங்களை ஒரு வார்ம் அப் மாதிரி கொடுக்குறக்காண்டி ஒரு 2 டெஸ்ட் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஒட்டுமொத்தமாக 28 டெஸ்ட்டுக்கு மேற்பட்ட தேர்வுகள் இருக்க போது. இது பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி வழக்கமான தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், தென்காசி ஆகிய 7 இடங்களில் வரக்கூடிய 5ஆம் தேதி இலவச அறிமுக வகுப்பில் இதை பற்றி நம்ம ஒரு டீட்டெயில் கேட்டுக்கலாம். அப்புறம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே சொல்லித்தர போகிறாங்க. இல்லை வீட்டிலேருந்து சுரேஷ் பாடசாலை வழியாக கூட இதை ஆக்சஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ 28க்கு மேற்பட்ட தேர்வுகள் இருக்க போது. ஸோ அவைலபிளான ஆன்லைனில் இருக்கும், ஆஃப்லைன் 2 மூலையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ் கொடுக்க போகிறாங்க. யூனிட் வைஸாக இருக்கும், செக்ஷன் வைஸாக இருக்கும், ஃபுல் லென்த்து ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்டையர் சிலபஸும் கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து ஃபோக்கஸ் ஆன் கண்டென்ட் என்ரிச்மெண்ட் வித் கரண்ட் அஃபேரு, பாலிசி நோட்டு, தமிழரசு மேகசின், இதில் இருந்தால் நிறைய கேள்விகள் இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதையும் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து எவாலுவேஷன் ஆஃப் ஆன்சர் புக்லெட் பை எக்ஸ்பர்ட் வித் ப்ராப்பர் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட் கைடன்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிய உங்களுக்கு திருத்தி எப்படிலாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் என்ரிச் பண்ணணும், என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா ஃபீட்பேக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்து ஆன்சர் ஃபார்மெட் சினாப்சிஸ் ஆஃப் மார்க் டெஸ்ட் பேப்பர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. சப்ளிமெண்ட்ரி ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அடுத்து பர்சனல் மென்டாரிங் அண்ட் கைடன்ஸ் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கிரிப்டிவ் டைப்பு. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் எழுதி நீங்கள் என்ன பண்ணணும், ஃபீட்பேக் வாங்க நீங்கள் டியூனப் ஆகிக்கிட்டே இருப்பீங்க. சரிங்களா? ஸோ இது நம்ம வரக்கூடிய 5ஆம் தேதி இதற்கான இலவச அறிமுக வகுப்பு இருக்க போது. அதில் நீங்கள் கலந்து கொண்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சிடும். ஸோ குரூப் 2 நல்லா பண்ணியிருக்க ப்ரிலிம்ஸ் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.